Hi students, Unit 8, Exercise 8.4, 9th problem. Given question, 3 unbiased coins are tossed once. So, இப்போ நமக்கு எது கான்செப்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க, காயின்ஸு. அதுவும் நமக்கு எத்தனை காயின்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 காயின்ஸ்னால் ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலாஸ் தெரியும். ஸோ இதான் நம்மளோட கான்செப்ட். அது யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு பாருங்க. Find the probability of getting at most 2 tiles or at least 2 tiles. ஸோ 8.4ன்னு சொல்லணும்னா கொஸ்டினில் நமக்கு சப்டிவிஷனே இல்லாமல் 2 வேல்யூஸ் கேட்கும்போது தான் அதை நம்ம 8.4ன்னு எடுத்துக்கணும் ஃபார்முலா மெத்தடு. ஸோ அட்மோஸ்ட் 2 டைல்ன்றது ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஏன்னு எடுத்துக்கோங்க. செகண்ட் கான்செப்ட் அட்லீஸ்ட் 2 டைல்ஸ். ஸோ இது ரெண்டு தான் நம்மளோட கான்செப்ட். இது யூஸ் பண்ணி தான் போக போகிறோம். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் எழுதணும். கிவன் கொஸ்டின் 9, சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு 3 அன்பாய்ஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க காயின்ஸு. ஸோ 3 அன்பாய்ஸ்ட் காயின்ஸ் நமக்கு நான் என்ன எடுத்துக்கலாம், 8 வேல்யூஸ் வரும். ஸோ ஆல்ரெடி இது எப்படி எழுதணும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மெத்தட்லேயே எழுதிக்கோங்க. ஏன்னா இது ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனால் 8 வேல்யூஸ் வரும்னு எப்பவுமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8. நம்பர் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 8. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் எழுதியாச்சு. நம்ம கொடுத்த 2 கான்செப்டையும் ஏபின்னு எடுத்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஒன்று ஏன்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ ஏபின்னு தான் எடுத்துக்கணும்னு கிடையாது, ஃபார்முலா நமக்கு ஈஸியாக இருக்குன்றதால தான் ஏபின்னு எடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், லெட் கேபிட்டல் ஏபியை அட்மோஸ்ட் 2 டைல்ஸ். ஸோ அட்மோஸ்ட்னா ஆல்ரெடி என்னன்னு சொல்லியிருக்கேன். அட்மோஸ்ட்னா கொடுத்துருக்க அந்த வேல்யூ தான் இருக்கிறதுல ஹையஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம 0 வரைக்கும் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அட்மோஸ்ட் 2 டைல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 2 டைலும் பார்க்கணும், 1 டைல்ஸும் பார்க்கணும், 0 டைல்ஸும் பார்க்கணும். ஸோ அப்போ அதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போது ஏ ஈக்குவல் டு நமக்கு அட்மோஸ்ட். ஸோ 2 டைல்ஸ் தான் அதிகம். 2 டைலும் இருக்கும், அப்படி இல்லைனா 1 டைல் இருக்கணும், அப்படி இல்லைனா டைல்ஸே இல்லை, சாரி ஹெட்னு போடுறேன். 2 டைல்ஸ் இருக்கணும், அப்படி இல்லைனா 1 டைல் இருக்கணும், அப்படி இல்லைனா 0 டைல்ஸாக இருக்கணும். 0 டைல்ஸ் மீன்ஸ் டைல்ஸே இல்லாமல் ஹெட்டாக இருக்கணும் ஃபுல்லாக. ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 2 டைல்லேருந்து 2 டைல்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 2 டைல்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை விட கம்மி 1 டைல். 1 2 3 1 டைல். அதோட டைல்ஸே இல்லாமனா இது ஒன்று தான். ஸோ அப்போது இந்த வேல்யூஸை தவிர பேலன்ஸ் இருக்க 7 வேல்யூஸ் தான் நமக்கு வரும். அந்த 7 வேல்யூஸை நம்ம எழுதிக்க வேண்டியதான். ஸோ 7 வேல்யூஸும் நான் எழுதிட்டேன். நம்பர் ஆஃப் ஏ நமக்கு ஃபார்முலாக்கு தேவை 7. P of A equal to number of A by number of S. So total value 8. அதில் 7 values நமக்கு P of A value நமக்கு கண்டுபிடிச்சு. So 7 by 8. Next நம்மளோட கான்செப்டை Bன்னு எடுத்துக்க போகிறோம். So let B be a கான்செப்ட் நமக்கு அட்லீஸ்ட் 2 heads. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட்னா என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து ஹையாக யோசிக்கணும். அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ்னா 2 ஹெட்ஸ் 3 ஹெட்ஸ். அதான் நமக்கு அதிகமே 3 வேல்யூஸ் தான் இருக்குது. ஸோ அப்போது அட்லீஸ்ட்னா அந்த வேல்யூஸ்லேருந்து நம்ம ஹையஸ்ட் வேல்யூஸ் யோசிக்கணும். ஸோ அட்லீஸ்ட் 2 ஹெட் மீன்ஸ் 2 ஹெட் இருக்கணும் பார்க்கணும், அதே மாதிரி 3 ஹெட் இருக்கிறதையும் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 ஹெட்ஸ் பார்ப்போம். 2 ஹெட்ஸ் 2 ஹெட்ஸ் 2 ஹெட்ஸ். இது மட்டும் தான் 2 ஹெட்ஸ் இருக்குது. அதோட 3 ஹெட்ஸ். அப்படின்னா இந்த 4 வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மற்ற எதுலையுமே நமக்கு 2 ஹெட்டும் இல்லை 3 ஹெட்டும் இல்லை. பாருங்கள், மற்றெல்லாம் 1 ஹெட் இருக்குது, இல்லை ஹெட்டே இல்லாமல் இருக்குது. நம்ம கேட்டிருக்குது அட்லீஸ்ட் 2 ஹெட் கேட்டாங்க. ஸோ அப்போ அதை மட்டும் தான் எழுதணும். ஹையஸ்ட்டாக 2 ஹெட்டு, அதுக்கப்புறம் 3 ஹெட் தான் பார்க்கணும். ஸோ அந்த வேல்யூஸை மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன், எழுதிட்டேன். 4 வேல்யூஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் நமக்கு என்ன வரும், 4ன்னு வரும். So P of B equal to number of B by number of S 4 by 8. ஸோ நான் கேன்சல் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். நம்ம ஃபார்முலாக்கு யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார்முலா நமக்கு P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. ஸோ அப்போ intersection B நம்ம கண்டுபிடிக்கணும் போது A intersection B கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த A வேல்யூடும் B வேல்யூடும் எது காமனாக இருக்குது பாருங்கள். ரெண்டுத்துலையுமே ஹெட் 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 3 டைம்ஸ் இருக்குது. அடுத்து ஹெட் டெயில் ஹெட் ஹெட் டெயில் இருக்குது. அடுத்தது head tail head இருக்கு, head tail head இருக்கு. நெக்ஸ்ட்
டெய்ல் ஹெட் இருக்கு, டெய்ல் ஹெட் இருக்கு. அப்போ பியில் இருக்க 4மே ஏலையும் இருக்கு. ஸோ அந்த 4 வேல்யூஸ் தான் நம்ம எழுத போகிறோம். ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு அந்த 4 வேல்யூஸை திருப்பி எழுதிக்க வேண்டியதுதான் காமனாக இருக்கிறத. இன்டர்செக்ஷன்னா காமன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சேம் அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 4. P of A intersection B equal to 4/8. So total value 8. அதில் நம்மளோட A intersection B நமக்கு 4 values இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நம்மளோட ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும், 2 values நமக்கு என்னது, P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. P of A value நமக்கு என்ன தெரியும், 7/8. P of B நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 4/8 minus P of A intersection B 4/8. ஸோ பையில் இருந்தாலும் இந்த ஃபுல் வேல்யூ பாசிட்டிவ் இருக்கு, இந்த ஃபுல் வேல்யூ நெகட்டிவ் இருக்கு. அப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இஸ் 7/8. ஸோ P of A union B equal to 7/8. அடுத்த கொஸ்டின் நம்ம 10th கொஸ்டின் பார்க்க போகிறோம். The probability that of a person will be get an electrification contacts in 3/2, so 3/5. ஸோ ஒரு பர்சன் என்ன பண்ணுறாருன்னா எலக்ட்ரிக் கான்ட்ராக்ட் எடுக்கிறாரு, அவருக்கு 3/5ல நமக்கு என்ன கிடைக்குது, கான்ட்ராக்ட் கிடைக்குது. ஸோ பர்சன் வில் கெட், ஸோ அவருக்கு அந்த கான்ட்ராக்ட் வந்து 3/5ல இருக்குது, அதாவது மொத்த 5%ல அவருக்கு 3க்கு கிடைக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ 3/5 அண்ட் தி ப்ராபபிலிட்டி தட் ஹி வில் பி நாட் கெட்டிங் பிளம்பிங் கான்ட்ராக்ட். சேம் அதே பர்சனுக்கு என்ன ஆகுனா பிளம்பிங் கான்ட்ராக்ட் கிடைக்கல, ஹி வில் நாட் கெட் எ பிளம்பிங் கான்ட்ராக்ட். ஸோ இது எலக்ட்ரிக் கான்ட்ராக்ட். ஸோ எலக்ட்ரிக்ன்றது வேற, பிளம்பிங்ன்றது வேற தானே. ஸோ எலக்ட்ரிக் கான்செப்ட் நான் ஃபர்ஸ்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன், ஓகேவா. அடுத்து பிளம்பிங்ன்றது பி, அடுத்த கான்செப்ட். ஆனால் இங்கே நாட்டுன்னு கொடுத்ததால அது பி பார்னு எடுத்துக்கிறேன். த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 1 கான்ட்ராக்ட் இஸ் 5/7. ஸோ அட்லீஸ்ட்னா என்னது, அதுக்கும் மேலே பார்க்கணும் அர்த்தம். ஸோ 1 கான்ட்ராக்டும் கிடைக்கலாம் அவருக்கு, இன்னொரு மொத்தம் நமக்கு 2 கான்ட்ராக்ட் தான் இருக்குது, ஒன்று எலக்ட்ரிக் இன்னொன்று பிளம்பிங். ஸோ அவருக்கு ஒரு கான்ட்ராக்ட் அட்லீஸ்ட் கிடைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஒன்றும் கிடைக்கலாம், அதுக்கு மேலேயும் கிடைக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், அதுக்கு மேலே தான் யோசிக்கணும். ஸோ அப்போது யூனியன் வேல்யூ கொடுத்தாங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஹி வில் கெட் போத். ஸோ போத்னா என்னது, ரெண்டுமே சேர்ந்து. ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இன்டர்செக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம எழுதுவோம். கொஸ்டின் நம்பர் 10. நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பர்சன் இருக்காங்க, அந்த பர்சனுக்கு என்ன ஆகுன்னு சொல்லியிருக்காங்கன்னா எலக்ட்ரிக் கான்ட்ராக்ட் கிடைச்சுன்னு சொல்லுங்க. ஸோ எலக்ட்ரிக் கான்ட்ராக்ட் நான் என்ன எடுத்துக்க போறேன்னா ஏன்னு எடுத்துக்க போறேன். ஸோ லெட் எலக்ட்ரிஃபிஷியன் கான்ட்ராக்ட் ஸோ அதை ஏன்னு எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம்ம என்ன இருக்குன்னாக்க பிளம்பிங் இருக்கு. ஸோ பிளம்பிங் கான்ட்ராக்ட் நான் என்ன எடுத்துக்க போறேன்னா பீன் எடுத்துக்க போறேன். ஸோ பிளம்பிங் கான்ட்ராக்ட் பீன் வேல்யூஸை எழுதாச்சு. ஸோ இது யூஸ் பண்ண நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எலக்ட்ரிக் கான்ட்ராக்ட், அதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. எ பர்சன் வில் கெட் எ எலக்ட்ரிக் கான்ட்ராக்ட் 3/5. ஸோ அப்போ அது ஏன்னு எடுத்தால பி ஆஃப் ஏ வேல்யூ நான் என்ன எடுத்துக்க போறேன்னா 3/5. அடுத்து செகண்ட் கான்செப்ட் நமக்கு என்னது, பிளம்பிங் கான்ட்ராக்ட். ஸோ பிளம்பிங் கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்சிருக்குன்னு கொடுத்துருக்காங்களா, இல்லை, ஹி வில் நாட் கெட் பிளம்பிங் கான்ட்ராக்ட். ஸோ செகண்ட் கான்செப்டாக இருந்தாலும் நாட்டுன்னு கொடுக்கும்போது நம்ம என்ன எடுத்துக்கணும், பி ஆஃப் பி பார் ஈக்குவல் டு 5/8. அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, the probability of getting at least one contract in 5/7. ஸோ ஏதாவது ஒரு கான்ட்ராக்டாவது ஒரு கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட்னு வரும்போது நம்ம என்ன பார்க்கணும், ஒரு கான்ட்ராக்ட், அதுக்கப்புறம் இருக்கிறது 2, மொத்தமே 2 கான்ட்ராக்ட் தான் இருக்குது. ஸோ 2 கான்ட்ராக்ட்மே நமக்கு கிடைச்ச மாதிரி தான் எழுதணும். ஸோ 2 வேல்யூஸும் சேர்ந்து வருது, நம்ம என்ன எடுத்துக்கணும், யூனியன் தான். பி ஆஃப் ஏ யூனியன் பி. யூனியன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே சேர்ந்து வரும். ஸோ நமக்கு எல்லான்றது இந்த இடத்துல என்னது, எலக்ட்ரிக்கும் பிளம்பிங் தான். ஸோ அப்போ ரெண்டுமே சேர்ந்து நம்ம கான்ட்ராக்ட் கிடைக்கும் போது அதெல்லாம் எடுத்துக்கணும்னா ஏ யூனியன் பின்னு எடுத்துக்கணும். ஸோ ஏ யூனியன் பி வேல்யூஸ் நமக்கு கிவன் கொஸ்டின்ல என்ன கொடுத்தாங்கன்னா 5/7. ஸோ அப்போ இதெல்லாம் கொடுத்தாங்க. அப்போ நம்ம என்னதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பாருங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஹி வில் கெட் போத். போத்னா ரெண்டுமே சேர்ந்து தான். ஸோ ரெண்டுத்துலையும் காமனாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இன்டர்செக்ஷன் சிம்பிள். ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்.
ஸோ A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா நம்ம ஆஸ் யூஸ்வல் யூஸ் பண்ணுறது P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். ஸோ அந்த ஃபார்முலாக்கு நமக்கு தேவையானது P of A இருக்கு, P of B இல்லை பாருங்க, P of B பார் தான் இருக்கு. ஸோ பார் இருந்தால் நம்ம எப்படி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும், அதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியுது P of E plus P of E bar equal to 1 இந்த ஃபார்முலா தெரியும். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா B பாரை யூஸ் பண்ணி B கண்டுபிடிக்க போறோம். ஸோ P of B plus P of B bar equal to 1. ஸோ ஆல்பபெட்டிக் லெட்டர் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். P of B bar வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், 5/8 equal to 1. ப்ளஸ் வரும். ஸோ நமக்கு P of B தானே தேவை. 5/8 அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும், நமக்கு மைனஸாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ 1 minus 5/8. ஸோ ஒரு ஜென்ரல் நம்பர் ஒரு ரேஷனல் நம்பர் தான் என்ன பண்ணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். 1 into 8 minus 5/8. So P of B equal to subtract பண்ண நமக்கு என்ன வரும், 3 biggest number symbol plus 3/8. P of B கண்டுபிடிச்சாச்சா. இப்போ நம்ம A intersection B கண்டுபிடிக்கிற வேலையை பார்க்க வேண்டியதுதான். So P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. P of A union B question நமக்கு கொடுத்துட்டாங்க 5/7. P of A நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 3/5 plus P of B நம்ம கண்டுபிடிச்சோம் 3/8. P of A intersection B தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அந்த வேல்யூஸ் இங்கே தான் இருக்கு. ஸோ இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் அதோட சிம்பிள் எப்படி இருக்கு பாருங்க, மைனஸில் இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோமோ அது அங்கேயும் வச்சுக்கலாம், அப்படி இல்லை நெகட்டிவ்ல இருந்தால் பாசிட்டிவ்ல மாற்றிக்க போகிறேன். ஸோ இதை நான் என்ன பண்ண போறேன்னா நெகட்டிவ்ல இருக்கிறதால இந்த சைடில் கொண்டு வந்து பாசிட்டிவாக ஒரு சைடில் அப்படியே வச்சுட்டு போகிறேன். மைனஸ் P of A intersection B இந்த உட்காரும்போது ப்ளஸ் P of A intersection B சேஞ்ச் ஆகிடும். ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய 3/5 ப்ளஸ் 3/8 5/7 நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய வேல்யூஸ் தான். அது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 5/7 மாறும். ஸோ எப்பவுமே சொல்லியிருக்கேன் டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ அப்போ சப்போஸ் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா LCM எடுக்கணும். ஸோ டேக் LCM ஃபார் 5, 8, 7. ஸோ 5, 7 நமக்கு என்னன்னா ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ அப்படியே தான் வரப்போகுது. 8 நம்ம LCM எடுத்தால் என்ன வரப்போகுது, சேம் 4 times 2 times 1 times அதே திருப்பி 8 times தான் வரும். உங்களுக்காக வேணா திருப்பி போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5 டேபிளில் போடுங்க, 1 1 அப்படி தான் வரப்போகுது. அடுத்து 7 டேபிளில் போடுங்க, ஏன்னா ப்ரைம் நம்பர்ஸ் அப்படியே வருன்றதால நான் முதல்ல அதை போடுறேன் 7. அடுத்து 8ன்றது 2 டேபிளில் வரும், 4 times மறுபடியும் 2 டேபிளில் போடுங்க, 2 times மறுபடியும் 2 டேபிளில் போடுறோம். அப்போ நமக்கு என்ன வரும், 1 1 1 வந்துடும். ஸோ பாருங்க 2 2s are 4, 4 2s are 8. ஸோ இது எல்லாமே நம்ம திருப்பி ரொட்டீனாக வர வேல்யூஸ் தான். ஸோ இது ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். 7 5s are 35, 35 into 2 நமக்கு என்ன வரும் 70, 70 into 2 140, 140 into 2 218 வரும். ஸோ அப்போ LCM வேல்யூ நமக்கு என்ன வரும்னா 280. ஸோ இப்போ இங்கே இருக்க எல்லா வேல்யூஸும் நம்ம 280 சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ டினாமினேட்டர் எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், 280 சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ 280 மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா இங்கே 5 இருக்கு, அப்போ இது கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணால் நம்ம 280 வரும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அது ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது. இந்த LCM வேல்யூவே பாருங்க, 5 தானே ஃபர்ஸ்ட் உனக்கு இருக்கு, அப்போ இந்த 5 விட்டுடுங்க. அடுத்து இருக்க பேலன்ஸ் பாருங்க 7 2 2 2 தான் இருக்கு. ஸோ அப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 7 2s are 14, 14 2s are 28, 28 into 2 6 56 வரும் நமக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 3 கூட 56ம் 5 கூடயும் 56ஆல மல்டிப்ளை பண்ணணும். அடுத்த நம்பர் பாருங்க நமக்கு 3/8 இருக்கு. ஸோ 3/8 இருக்கு, அப்போ 8 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணா பார்க்கணும். 2 2s are 4, 4 2s are 8. அப்போ இது ஃபுல்லாக சேர்த்தா தான் 8 வருது. அப்போ நம்ம இதை விட்டுட்டு பேலன்ஸ் 7 5s are 35. ஸோ மேலே 3 கூடயும் 8 கூடயும் 35ஆல மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். மைனஸ் நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு பாருங்க 5/7 இருக்கு. ஸோ 5/7 7 இருக்கு, அப்போ இங்கே 7 இருக்கு. இந்த 7 மட்டும் விட்டுருங்க. பேலன்ஸ் 5 2s are 10, 10 2s are 20, 20 2s are 40. ஸோ 40ஆல நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணும். ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணிட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் டினாமினேட்டர் என்ன வரணுன்றதுக்காக மல்டிப்ளை பண்ணோம் 280 வரணும் தான். அப்போ டினாமினேட்டர் கண்டிப்பாக எல்லாத்தையும் 280 தான் வரப்போகுது. இப்போ நியூமரேட்டரில் மட்டும் தான் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் 3 into 56 மல்டிப்ளை பண்ணுங்க, அப்போ நம்ம 168 வரும். அடுத்து 3 into 35 மல்டிப்ளை பண்ணுங்க, 105 வரும். மைனஸ் லாஸ்ட் ஒன் 5 into 40 200.
ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பண்ணியாச்சு. 2 அடிஷன் வேல்யூ 1 சப்ராக்ஷன் வேல்யூக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 168யும் 105யும் அடிஷன் பண்ண நமக்கு என்ன வரும்னா வேல்யூஸ் 13 7 2 273 இருக்கு. ஸோ அதை நம்ம என்ன மைனஸ் பண்ணணும், 200 மைனஸ் பண்ணணும். ஸோ 200 மைனஸ் பண்ண நமக்கு என்ன வரும் 73, பிகஸ்ட் நம்பர் சிம்பிள் பிளஸ். ஸோ 73/280. ஸோ P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B வேல்யூ தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அதோட வேல்யூ 73/280.